அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம், தாந்திரிய பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வைகாசி பௌர்ணமிங்க. அதாவது வைகாசியில் வர்ற பௌர்ணமி. அதை இன்னைக்கு வியாழக்கிழமையும் கூட. வியாழக்கிழமைனா குபேரருக்கு உரிய நாள்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த பௌர்ணமியில் நம்ம வந்து சந்திர பகவானை வழிபடும் போது நமக்கு சகல வித சௌபாக்கியமும் கிடைக்கும். 100% கடன் பிரச்சனைங்கிறது தீந்துரும். நம்ம செல்வம் வந்து வருடத்தில் மற்ற மாதத்தில் வர்ற பௌர்ணமியும் காட்டி இந்த வைகாசி பௌர்ணமிக்கு தனி சிறப்பே இருக்குங்க. ஏன்னா இந்த வைகாசி பௌர்ணமியில் நிறைய பேர் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவாங்க. அதனால அவங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகும். ஆனால் நம்ம வீட்டில் எளிமையான முறையில் எப்படி சந்திர பகவானை வழிபடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து விரதம் இருக்கவங்க விரதம் இருக்கலாம். காலையில் இருந்து சாயந்தரம் வரை விரதம் இருந்துட்டு, விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி விரதம் இருந்துட்டு கூட நம்ம வந்து நமக்கு இஷ்ட தெய்வமான அம்பாளை வழிபடலாம். இந்த பௌர்ணமி விரதங்கிறதே பொதுவாக வந்து அம்பாளை வழிபடுதா, எந்த ஒரு அம்பாள் ஆகட்டும், அதாவது மாரியம்மாள், உச்சி மகாளி, ராஜராஜேஸ்வரி, இப்படி எந்த அம்பாளாகட்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இருந்ததுன்னா அங்கே சாயந்தரம் போய் அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்பாளை மனசார உருகி வேண்டிக்குங்க. அம்மா எனக்கு சகல சௌபாக்கியம் தரணும், எனக்கு செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு. குழந்தை பாக்கியம் வேணுங்க, குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்குங்க. கல்யாணம் ஆனவங்க எனக்கு நல்ல ஒரு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு என்னன்னாலும் வேண்டிக்கலாம். உங்களுக்கு இஷ்டத்தில் என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே வேண்டிக்கலாம். கல்யாணம் ஆனவங்களாம் மாங்கல்ய பாக்கியம் வேணும்னு இந்த நாளில் வேண்டும்போது அவங்க சகல சௌபாக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோடு இருப்பாங்க. நமக்கு தேவையான விஷயங்களை வேண்டிக்கலாம். வேண்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு சாயந்தரம், அதாவது ஒரு 6 மணிக்கு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. இன்றைக்கி வந்து 7:48 வரையே சந்திர இது இருக்குது, நமக்கு பௌர்ணமி இருக்குது. அந்த கொண்டு ஒரு 6 மணிக்கு கோயிலில் போய் வழிபாட்டு பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே விளக்கேற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி நம்ம பூஜை ரூமில் ஏற்றி அம்பாளை மனதார உருகி வேண்டிக்குங்க. 7:48க்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டு முற்றத்தில் சரி, இல்லைன்னா மாடி இருக்கவங்க மாடியிலனாலும் நம்ம சந்திரன் வந்து தெரியுது. அந்த 7:48க்குள்ளே ஒரு 6:30 மணிலேருந்து 7:48க்குள்ளே சந்திர பகவான் நல்லா தெரியும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்தீங்கன்னா, ஒரு விளக்கு எடுத்து, அகல் விளக்கு எடுத்து நெய் ஊற்றி திரியிட்டு, பஞ்சு திரியிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு கையில் 5 ரூபா காயின்ஸ் வச்சுக்கோங்க. 5 ரூபாங்கிறது குபேரனுடைய இஷ்டப்பட்ட ஒரு காயின்ஸ் ஆகும். அந்த 5 ரூபா காயின்ஸை வச்சுட்டு, ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமையும் கூட சேர்ந்து வர்ற பௌர்ணமியாக இருக்கிறதுனால அந்த 5 ரூபா காயின்ஸை கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே அந்த வானத்தில் இருக்க அந்த சந்திர பகவானை பார்த்து அப்படியே மனசால வேண்டுங்க. வேண்டிட்டு அதை அந்த சமயத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு 21 முறை சொல்லுங்கள். சொல்லிட்டு நம்ம வந்து அந்த காயின்ஸை கொண்டு உங்கள் பணப்பெட்டியில் கொண்டு வச்சுக்கோங்க. அது அந்த காயின்ஸ் வைக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து சந்திர பகவானுடைய ஆசி கண்டிஷனாக இருக்கும். நமக்கு வந்து பணங்கிறது பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்களே இதை கண்கூட பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. எளிமையான முறையில் வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இந்த நாளில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் அது வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. பிரியாணி இலைங்கிறதே நம்ம வீட்டில் இருக்க பணப்பெட்டியோட பிரியாணி இலை சேர்த்து வைக்கும்போதே நமக்கு அந்த இடத்துல நல்ல செல்வம் சேரும். அந்த பிரியாணி இலை எடுத்துங்க. அந்த பிரியாணி இலையில் எந்த பக்கமும் கிழிஞ்சிருக்கப்படாது, நல்ல நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதிக்கங்க. இப்போ வந்து உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா, இவ்வளோ ரூபா பணம் எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு எழுதியிருக்குங்க. அதாவது இப்போ ஒரு 30 லட்சம் பணம் எனக்கு கிடச்சிடுச்சு, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதிக்கங்க. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட் எழுதிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாணம், குழந்தை பேருனா குழந்தை பேர், என்ன நம்மளுடைய தேவையோ அந்த பிரியாணி இலையில எழுதிக்கணும். எழுதிட்டு நீங்கள் அந்த பிரியாணி இலையை வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு மெழுகுத்திரி ஏற்றி வச்சு அதில் வந்து அந்த பிரியாணி இலையை எரிச்சிருங்க. எரிச்சிட்டு ஃபுல்லாக எரியிற மாதிரி எரிச்சிட்டு அந்த எரிச்ச அந்த சாம்பல் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா வீட்டு முற்றத்துலையோ நின்றுட்டு அந்த வெளியில், அதுவும் வெளியில் வானத்தை நோக்கி ஊதி விட்டுருங்க. ஊதி விட்டுட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிடுங்க.
ஏன்னா, இந்த பிரபஞ்சங்கிறது இந்த 5 பஞ்சபூதங்களும் சேர்ந்தது தான். நம்ம என்ன கேட்கமோ அத கண்டிஷனா அந்த பிரபஞ்சம் நமக்கு தரும். நம்ம மனசுல என்ன நெனச்சு நம்ம பேசிட்டே இருக்கோமோ, அது கண்டிஷனா அந்த பிரபஞ்சம் தரும். அதுவும் இந்த பௌர்ணமி நாள்ல இப்படி செய்யும்போது, அது கண்டிஷனா நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரும். அப்ப இந்த விஷயத்தையும் நீங்க கூடுதலா இது கூட செஞ்சுக்கங்க. செய்யும்போது உங்களுக்கு சகல இதுவும் இருக்கும். அது மாத்திரம் இந்த பௌர்ணமி நாள்ல கொஞ்சம் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த தண்ணிய கூட அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அதாவது கையில தண்ணி வச்சுட்டு பொதுவாவே வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அது தண்ணி நம்ம என்ன சொல்றோமோ அந்த விஷயத்த நிறைவேத்தி தரும்னு. இந்த நாள்லயே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு கையில வச்சுட்டு உங்களுக்கு என்னலாம் தேவையோ அந்த தண்ணிட்ட பேசுங்க. பேசிட்டு அந்த தண்ணியும் நீங்க குடிங்க. குடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்ச நேரம் நிலவு வெளிச்சத்தில வச்சுட்டு கூட நீங்க எடுத்து குடிக்கலாம். இல்லைன்னா சும்மானாலும் அந்த நிலவுக்கிட்ட அந்த வானத்துக்கிட்ட நின்னு அதாவது வெளியில சந்திரபவன பார்த்துட்டு கையில அந்த தண்ணிய வச்சுட்டு கூட நீங்க உங்க தேவைகள் எல்லாம் சொல்லிட்டு கூட அந்த தண்ணிய குடிக்கலாம். இப்படி செய்யும்போது இன்னைக்கு நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குற சக்தி இன்னைக்கு இந்த பௌர்ணமி வழிபாட்டுக்கு உண்டு. அதுக்கொண்டு இதுபோல நீங்க செய்யுங்க. கண்டிஷனா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். நானும் உங்களுக்காக சந்திர பகவானிடம் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கணும், நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு நானே வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.